ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாமி டைரிஸ். நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஏலகிரி 2 days 1 day 1 vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ட்ராவல், ஃபுட், ஸ்டே, டிக்கெட் ப்ரைஸ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நாங்கள் லியோனியை அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு நாங்கள் பெட்ரோல் போட்டுட்டு கார் எடுத்தாச்சு. ஸோ பெட்ரோல் ஆல்ரெடி இருந்தாலும் ஒரு சேஃபுக்கு நம்ம கால்குலேஷனுக்காக வந்து போட்டுட்டோம். பிகாஸ் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது எல்லாமே பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ பெட்ரோல் வந்து நாங்கள் ஒரு 10 liters போட்டுக்கிட்டோம். ஸோ அந்த டைமில் 10 liters காஸ்ட் வந்து ஒரு 1050 சம்திங் கிட்ட இருந்துச்சு. ஸோ போட்டுட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட போயிட்டோம். நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட்டாக சொல்லணுன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இயர்லியாக கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுட் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ஏலகிரி கிட்ட வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ ஓரளவுக்கு சுமாராக தான் கிடச்சிட்டு. பட் நீங்கள் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே ஆர்காட் ரோடுக்காக தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வருவோம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஆர்காட்லேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். பிகாஸ் ஆரியாஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த கடையில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, பட்டு ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. பிகாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு இங்கே சாப்பிட்றப்போ கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் ஓகே, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருந்துச்சு, ஒரு பேசிக்காக இருந்துச்சு சுமாராக. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏலகிரி கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாசன் வந்து ஹில்ஸ்க்கு வந்து ட்ரைவ் பண்ணுறாரு. ஃபைனலி ஏற போகிறோம். ஆறு ரெஸ்டே வாமா. ஃபைனலி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்லோ லெஃப்ட்ல போகாத, கொஞ்சம் லைட்டாக ரைட்ல வா. லெஃப்ட் பார்த்துக்கோ, நீ ஃபோன் ரெக்கார்டில் விட்டுருமீனா. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ ஹேர்பண்ட் எல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சேஃபாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப ஜாலியாக போச்சு. ஆக்சுவலி நாங்கள் ஸ்டேக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணது டாக்டர் கேஜி நேச்சுரல் ஸ்டே அண்ட் கேம்பிங். நான் இது கூகுளில் பார்த்து தான் வந்து கண்டுபிடிச்சேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்டே, ஸ்விம்மிங் ஃபுல், ஓப்பன் ஏர் தேட்டர், பேட்மிண்டன், கேம்பிங் எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் நல்ல ஆப்ஷன். கப்புள்ஸாக வந்தாலும் ஓகே. ஸோ பட் வந்து ஹில் ஸ்டேஷன் ரோடெல்லாம் வந்து ஸ்டேக்கு போகிற இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் ஓடணும். ஸோ நாங்கள் ரீச் ஆனதுமே கொஞ்சம் மாங்காய், பிகாஸ் இஃப் யூஆர் அ மேங்கோ லவர், எங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு அது பிடிச்சிரும். ஸோ போயிட்டு மாங்காயெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் செக்இன் பண்ண போயிட்டோம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடமே. பட் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. பட் நைட் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு குளுன்னு இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஏலகிரி வந்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாங்கன்னு சொல்லுவேன் நான். ரெசார்ட் ரீச் ஆனதுமே எங்களுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க் வந்து மெரண்டா அதெல்லாம் தான் கொடுத்தாங்க. ஸோ குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து செக்இன் பண்ண போயிட்டோம். ஸோ போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே வந்து மேலே வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எங்களுக்கு டைம் அவ்வளோவா கிடைக்கல. நாங்கள் நிறைய 2 days 1 day ஆக்சுவலி ஒரு டே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோவா வந்து எங்களால் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்க முடியல. பட் கண்டிப்பாக வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் வரீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ஷூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் குடிச்சு முடிச்சுட்டு செக்இன் பண்ண போயிட்டோம். ரூம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. நீங்கள் கேம்பிங் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ எங்களுக்கு அரவுண்டு 4K ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரூம். ஸோ நல்லா ஒரு பாத்ரூம் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. லைக் க்ளீன் பண்ணி கம்ஃபர்டபுளாக ப்ளஸ் டென்டல் கிட்டு எல்லாமே வச்சு நம்மளுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. ஒரு டீசெண்டான ஒரு ரூம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ட்ரிப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போக வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருந்தோம். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி ஃபண்டேரா பார்க் போயிருக்கோம். ஸோ இதுவா பெஸ்ட்டாக இருக்குமோன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். ஆக்சுவலி வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்து எங்கள் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கிட்ட தான், பட் வந்து ரோடு ரொம்ப மோசமான ஒரு நிலமையில இருந்துச்சு. அதுதான் வந்து பிரச்சனை. மற்றபடி ஓகே. ஸோ எங்களுக்கு லன்ச் டைம்ன்றதுனால செம்ம பசி. அங்கே வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணாலே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வராங்க. ஸோ நம்மளுக்கு கிடைச்சது இங்கே தான் சொல்லி நாங்கள் வந்து க்ளவுட் ஃபாரஸ்ட்லேயே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து மேகி, பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஜூஸு, மேகி, பிரெட் ஆம்லேட் பசிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அப்படியே வந்து உள்ளே போகலான்னு சொல்லி டிக்கெட் எடுக்க போனோம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 200 பர் ஹெட். இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸ் தான். பிகாஸ் ஃபண்டேராவில் இதை விட அதிகம் ஒருத்தருக்கு. ஸோ இது பார்க்குறப்ப இது வந்து ஓகே, பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பட்ஜெட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் பெட்ஸ் இருக்கீங்கன்னா பெட்ஸ் கூட கூட்டிகிட்டு வரலாம். பிகாஸ் நான் கேட்டிருந்தேன், பட் நீங்கள் தான் வந்து சேஃபாக அவங்கள பார்த்துக்கணுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ நாங்கள் லியோனியை கூட்டிகிட்டு வருவோம்னு நினைக்கிறேன். இங்கே உள்ளே நம்ம என்ட்ரி ஆகுறப்பவே நல்ல ஒரு வியூவோடு இருக்குது. நல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம், அலோவ் பண்ணுறாங்க அவங்க. ஸோ நம்ம ஃபோட்டோஸ்லாம் நல்லா நிறைய எடுத்துக்கலாம் இங்கே வந்தோம் அப்படின்னா, நல்லா ரெடி ஆகிட்டு அழகாக. ஸோ என்ட்ரி ஆனதுமே வந்து பேர்ட்ஸ் அந்த இது தான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபண்டேரா பார்க்குக்கும் க்ளவுட் ஃபாரஸ்ட்டுக்குமே என்ன வித்தியாசம்னா, ஃபண்டேரா பார்க்கில் நம்மக்கிட்ட ஃபுட்டு கொடுத்துருவாங்க ஃபீட் பண்ண, பட் யாருமே வரமாட்டாங்க. பிகாஸ் அவங்க ஆல்ரெடி ஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வருவாங்க. பட் இங்கே எப்படின்னா கொஞ்சம் கம்மி பேர் தான் இருக்காங்க. பட் வந்து இங்கே ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நம்ம கையிலே உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க வைக்கிறாங்க. அதுவே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம அதுக்கு தான் இங்கே வரோம், கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு. அவங்கக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருந்துச்சு. பிகாஸ் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப இதுவாகவும் இருந்துச்சு, எங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. நம்ம எந்த பேர்டு கேட்குறோமோ அந்த பேர்டையே வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார கூட வைக்கிறாங்க அவங்க. ஸோ நல்லா ஜாலியாக போச்சு எங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஃபிஷ் ஸ்பா இருந்துச்சு உள்ளேயே. பட் அது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. பிகாஸ் எல்லாருமே யூஸ் பண்ணல. பட் நல்லா இருந்துச்சு. அப்புறமா நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பிளேஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களாம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து இங்கே பபுள் ஜம்பிங் ரவுண்டிங் ஏதோ இதுக்கு பேர் எனக்கு தெரியல. பட் வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. 2 பேருமே கீழே விழுந்து விழுந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ரேபிட், முயல் குட்டிங்க, அப்புறமா வந்து கோழி, குட்டி கோழி, வாத்து, அப்புறமா வந்து இந்த ஹென்னு, டிஃப்ரெண்டான கேட் ப்ரீட்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாய்க்குட்டியும் இருந்துச்சு. அப்புறமா வந்து கேட்ஸு, ரேபிட்டும் இருந்துச்சு, ரேட் இருந்துச்சு, நிறைய வந்து இருந்தாங்க. ஸோ ஷிட்ஸு, பக்கு, அப்புறமா வந்து லேப் இருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. பிகாஸ் அவங்க கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு அந்த இடம். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மட்டும் மாற்றினா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறமா வந்து இங்கே நிறைய வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ கேம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் வந்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு விளையாடிட்டு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டோட திருப்தியாக வந்து வீட்டுக்கு போகலாம். பிகாஸ் 200 rupees வேர்த் ஃபார் மணி. இங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ கிரிக்கெட்லேருந்து எல்லா அவுட்டர் ஷட்டில், அப்புறமா நிறைய வந்து சின்ன பசங்களுக்கும் கேம்ஸ் இருந்துச்சு.
உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லணும்னா, நீங்க ஆஃப்டர்நூன் போல வாங்க. பிகாஸ் ஈவினிங் சன்செட்டும் பார்த்துட்டு போலாம். அங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. செம்மையா இருக்கும். நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். வியூல வந்து செம்மையா நாங்க வந்து அன்னைக்கு சன்செட் பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் விளாக் நைட் என்ன வந்து கேம்ப் ஃபயர் அதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். See you guys in the next vlog. Bye.